இன்றைய ஒரு நல்ல நாளில் நாம் அனைவரும் ருத்ர கீதை என்ற ஒரு கீதையை நாம் அனுபவிப்போம். எப்படி பகவத்கீதை முக்கியமோ அதே போல் இந்த ருத்ர கீதையும் முக்கியமே. ருத்ரனால் சொல்லப்பட்டதால் அதற்கு ருத்ர கீதை என்று பெயர் பெற்றுள்ளது. இதை படிப்பவர்களுக்கு ஹரிபக்தி உண்டாகும் என்றும் சாக்ஷாத் பகவானுடைய அனுகிரகம் பெறுவார்கள் என்றும் பரமாத்மா அவர்கள் முன்னாடி சாட்சாத்காரம் கொடுப்பார்கள் என்றும் பகவானால் உகந்து சொல்லப்பட்டதுதான் இது. இதை அனைவரும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலம் கற்று அதை சிரவணம் செய்யவும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. அதிலிருந்து சில ஸ்லோகங்களை அடியேன் இப்பொழுது சேவிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழுங்கள். இந்த சோஸ்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம். ஜிதம் த ஆத்ம வித்துர்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதாராதசாராதம் சர்வஸ்வ ஆத்மனே நமஹ. நமः பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோச்சிஷே சங்கர்ஷனாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச நமோ விஸ்வப்ரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே நமோ நமோ அனிருத்தாய ருஷிகேஷேந்திரியாத்மனே நமः பரமஹம்சாய பூர்ணாய நிருபதாத்மனே ஸ்வர்காபவர்கத்வராய நித்யம் சோச்யேதே நமः. நமோ ஹிரண்யபீஜாய சாதுர்ஹோதராய தந்தவே நம ஊர்ஜ இஷேத்ரையாः பதயே யஜ்ஞரேதசே திருப்திதாய ச ஜீவானாம் நமः சர்வரசாத்மனே சர்வசத்வாத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே நமஸ்த்ரைலோக்யபாலாய சஹ ஓஜோபலாய ச. இது சிவபரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய கல்யாண குணங்களையும் அந்த நாராயணனை சந்தோஷப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்துதியாக பாடியிருப்பதால் இதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சேவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.